1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி 3வது நாளில் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் அநேகருக்கு தரிசனமானார். அவருடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். ஒரே சமயத்தில் 500க்கும் அதிகமான பேருக்கு தரிசனமானார். மகதலேனா மரியாள் என்கிற பெண்ணுக்கு ஆண்டவர் தரிசனமானார். எம்மாவூருக்கு நடந்து போன 2 சீஷர்களுக்கு தரிசனமானார். தன்னுடைய சீஷர்கள் அறை வீட்டுக்குள்ளே முடங்கி கடந்த போது தரிசனமானார். சவுல் என்கிற ஒரு வாலிபன் இயேசுவுக்கு விரோதமாக எழும்பி சபையை துன்பப்படுத்தி இயேசுவுக்கு ஊழியர் செய்கிறவர்களை அடித்து காயப்படுத்தி சிறைச்சாலையிலே போட்டு அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த வாலிபனுக்கு தரிசனமானார். இப்படி ஆண்டவர் அநேகருக்கு தான் உயிரோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். வேத வாக்கியங்களின்படி இயேசு சிலுவையிலே நமக்காய் மரித்தார். நம் ஒவ்வொருவருக்காக மரித்தார். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள், நிந்தைகள், தோஷங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து நாம் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். நமக்காகத்தான் அவர் மரித்தார். அவர் வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டபடி 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் தற்செயலாய் நடந்தது அல்ல. அவர் பிறப்பதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக அதெல்லாம் எழுதப்பட்டது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இயேசு எப்படி பாடுபட்டு மரிப்பார் என்பதை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அவர் அப்படி வேத வாக்கியங்களின்படியே மரித்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்தார். எழுந்த அநேகருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார் என்பதாய் வேத வசனம் சொல்லுகிறது. அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர். ஆகவேதான் அவர் உயிரோடு எழும்பாமல் இருந்திருந்தால் எங்களுடைய பிரசங்கம் வீணாயிருக்கும். 1 கொரிந்தியர் 15:14 பவுல் சொல்லுகிறார், இயேசு எழுந்திருக்கவில்லை என்றால், அவர் மரித்து அவர் கல்லறையோடு அவருடைய வாழ்க்கை முடிந்திருந்தால் நாங்கள் ஏன் பிரசங்கம் பண்ணணும்? அவரை குறித்து ஏன் அறிவிக்க வேண்டும்? எங்களுடைய பிரசங்கம் இருந்தா உங்களுடைய விசுவாசமே வீணாயிருக்கும். செத்து போன ஒரு ஆளை ஏன் விசுவாசிக்க வேண்டும்? மரித்து போன ஒரு ஆளை நாம் ஏன் நம்ப வேண்டும்? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான். மரித்தோம் உயிரோடு இருக்கிறவர் தான் ஜீவனுள்ள தேவன். மரணத்தை ஜெயித்தவர் தான் உண்மையான ஆண்டவர். அவரை நம்ம விசுவாசிக்கும் போதுதான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் அப்போஸ்தலர்கள், இயேசுவுடைய சீஷர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கும் பொழுது இயேசுவோடு இருந்த சீஷன் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் இந்த இயேசுவை கொலை செய்து அடக்கம் பண்ண காரணமாயிருந்தீர்கள். தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அவர் உயிரோடு இருக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்பதாய் அவர் சொன்ன பிரசங்கத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். அவர்தான் ஜீவனுக்கு அதிபதி, முழு உலகத்திற்கும் ஆண்டவர். அவரை கொலை செய்தீர்கள், அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்பதாக அறிவித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்பதாய் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்தார். ஆகவே நான் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணின
எல்லா இடங்களிலும் இயேசு எப்படி அற்புதம் செய்தாரோ அதே மாதிரி அற்புதங்கள் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார். சப்பானிகள் நடந்தார்கள், குருடர் பார்வை அடைந்தார்கள், பிசாசின் கட்டளின் மக்கள் விடுதலை பெற்றார்கள், ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது, அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் பொழுது பேதுருவை கொண்டு அதை நிறைவேற்றுகிறார். பிறவி சப்பானியை நடக்க பண்ணுகிறார், மரித்தோரை எழுந்திருக்க பண்ணுகிறார், திமிர்வாதக்காரனை குணமாக்குகிறார். இந்த அற்புதங்கள் எல்லாம் பேதுருவை கொண்டும் தேவன் நிறைவேற்றுகிறார். ஸ்தேவான் என்று அருமையான சீஷனை கொண்டும் பலத்த அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் இயேசுவை போய் அறிவித்த பொழுது திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்படுகிறார்கள், அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு ஓடுகிறது, மக்கள் விடுதலை அடைகிறார்கள். அந்த அற்புதங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனை தேவன் தெரிந்தெடுத்து அவர் போகிற இடமெல்லாம் பலத்த அற்புதங்கள், மரித்தோரும் எழுப்பப்படுகிறார்கள், சப்பானிகள் குணமாக்கப்படுகிறார்கள். இந்த அற்புதங்கள் எல்லாம் எதற்காக, ஏன் இந்த அற்புதங்கள் நடக்கிறது? மார்க் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் எங்கும் தெரிந்து இயேசுவை பிரசங்கம் பண்ணினார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட, இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள் அற்புதங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஏன் இந்த அற்புதங்கள் நடக்கிறது? ஊழியக்காரனை பெருமைப்படுத்த அல்ல, பேதுருவை பெருமைப்படுத்த அல்ல, பவுலை பெருமைப்படுத்த அல்ல, பிலிப்பை பெருமைப்படுத்த அல்ல. இவர்கள் சொல்லுகிற இயேசுவாகிய நான் உயிரோடு கூட இருக்கிறேன், அவர் சொல்லுகிற வார்த்தை சத்தியம், இவர்கள் சொல்லுகிற வார்த்தை உண்மை என்பதை விளங்க பண்ணும்படி வசனத்தை உறுதிப்படுத்தும்படி தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் ஏன் அற்புதங்கள் நடக்கிறது? ஏன் இப்படி ஜனங்கள் வந்து சாட்சி சொல்லுகிறார்கள்? மோகலாசரை பெருமைப்படுத்த அல்ல, இந்த மோகலாசர் சொல்லுகிற இயேசுவாகிய நான் உயிரோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறேன், சொல்லப்படுகிற வார்த்தை உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உயிரோடு இருப்பதை விளங்க பண்ணவும், சொல்லப்படுகிற வார்த்தை சத்தியம், அது உண்மைதான் என்பதை விளங்க பண்ணவும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதே ஆண்டவர் தான் இங்கே வைராக்கத்தோடு வந்திருக்கிறார். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை சத்தியம், இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை உண்மை, அதை நிரூபிக்கும்படியான அற்புதங்களை இன்றைக்கும் ஆண்டவர் செய்ய போகிறார். அதற்காகத்தான் உயிர்த்தெழுந்த இயேசுவாக இன்றைக்கு நம்மத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் அவர் உயிர்த்தெழுந்த உடனே அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தின சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சீஷர்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவையே கொலை செய்து விட்டார்கள், இயேசுவை அடக்கம் பண்ணி ஆகிவிட்டாரு. அவரை நம்பி நம்முடைய வேலைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு, இனிமேல் இயேசுதான் என்று அவரை நம்பி வந்தோம். 3.5 ஆண்டு காலம் அவரோடு கூட நாம் இருந்தோம். அவர் தான் நமக்கு உணவளித்தார், அவரோடு கூட தங்கினோம், அவர் உடை கொடுத்தார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். அவர் தான் வாழ்க்கை என்று வந்தோம். இப்பொழுது திடீரென்று அவர் மரித்து விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இனி என்ன செய்வது? ஒரு பயம், அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பயம். பயந்து அவர்கள் அந்த அறை வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். பயம், மனிதரை குறித்த பயம். இந்த மதவாதிகள், இந்த மத தலைவர்கள் இயேசுவையே கொன்று விட்டார்களே, நம்மையும் கொன்று விடுவார்கள் என்ற மனிதரை குறித்த பயம், மரண பயம். இயேசுவை கொலை செய்தவர்கள் நம்மையும் கொன்று போடுவார்களோ என்கிற மரண பயம். இதுவரைக்கும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை நம்பி வந்தோம், இனி எப்படி வாழ போகிறோம்? எதிர்காலத்தை குறித்த பயம்.
எல்லா பக்கமும் பயம். ஒரு பக்கம் மனிதரை குறித்த பயம், இன்னொரு பக்கத்தில் மரணம் நேர்ந்து விடுமோ என்கிற பயம், இன்னொரு பக்கம் எப்படி வாழ போகிறோம். 3.5 ஆண்டு காலம் வீட்டையே விட்டு இந்த இயேசுதான் கதி என்று வந்தோம், இனிமேல் எப்படி வாழ போகிறோம் என்கிற பயம். பலவிதமான பயம் சூழ்ந்திருக்கிறது. அதனால் அறை வீட்டை விட்டு வெளியே போகாதபடி அந்த ரூமுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள். இயேசு வந்து நிற்கிறார். இயேசு வந்து நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், பயப்படாதுங்க. ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்திருக்கிறேன், பயப்படாதிருங்கள். அவருடைய பயம் அவளை விட்டு விலகினது. அந்த பயம் சந்தோஷமாய் மாறினது. மகதலேனா மரியாளுடைய கண்ணீர் சந்தோஷமாய் மாறினது. இங்கே அவருடைய பயம் சந்தோஷமாய் மாறினது. பயத்திலிருந்து ஒரு விடுதலை. இயேசுதான் உயிரோடு இருக்கிறார்ல, இனி நமக்கு பயம் இல்லை. ஏதோ ஒரு காரியத்துக்கு இந்த பயம் உங்களை வாட்டி வதைக்கிறது. மனிதர்களை குறித்த பயம், கடன்காரர்களை குறித்த பயம், கடன் எப்படி திரும்ப செலுத்த போகிறோம், என்றைக்கு வந்து வீட்டை எடுத்துக் கொள்ளுவார்கள், என்றைக்கு வந்து நம்மளை அவமானப்படுத்தி விடுவார்களோ, மனிதர்களை குறித்த பயம், பொல்லாத மனிதர்களை குறித்த பயம், மேல் அதிகாரிகளை குறித்த பயம், வேலை விட்டு நிறுத்தி விடுவார்களோ, அனுப்பி விடுவார்களோ என்கிற பயம், தேவைகளை குறித்த பயம், வியாதியை குறித்த ஒரு பயம், நாளைய தினத்தை குறித்த பயம், நாளைக்கு என்ன செய்வது, பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன செய்வது, ஒருவேளை வேலை இழந்து விட்டால் என்ன செய்வது, சூழ்நிலை வேறு விதமாய் உலகத்திலே போய்கொண்டிருக்கிறது. வாழ்வதற்கே பயம், 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 எப்பொழுதும் ஒரு பயம். பிரியமானவர்களே, பயமானது வேதனை உள்ளது. 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, பயமானது வேதனை உள்ளது. பயம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து விடும், சந்தோஷத்தை கெடுத்து விடும், நிம்மதியை கொலைத்து விடும், ஒரு மனதை கெடுத்து விடும். உங்களுடைய வாழ்க்கையில பயம், 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 எப்பொழுதும் ஒரு கலக்கம். இந்த மாதிரி பயத்தினால் பாதிக்கப்பட்ட அநேகர் வந்திருக்கிறீர்கள். இந்த பயத்துக்கு பின்னால் இருப்பது சாத்தானுடைய கிரியைகள். மனிதர்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி அவளை வேதனைப்படுத்துவதுதான் சாத்தானுடைய கிரியையா இருக்கிறது. நாளைக்கு எப்படி வாழுவேன், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நடக்க போகிற காரியம் உனக்கு தெரியுமா, நீ வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது என்கிற பயம். இந்த பயம் சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொடுத்து மரண நிலைமைக்குள்ளே கொண்டு போய் விடுகிறான். பாருங்க, வேதனையான காரியம். +2 எக்ஸாம் ரிசல்ட் வருவதற்கு முன்னாலேயே சில மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஏன்? ரிசல்ட்டே வரல, இன்னும் ரிசல்ட் அறிவிக்கவில்லை, நான் தோத்துருவனோ என்கிற பயத்தில் மரணம். பாருங்க, அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி. பயத்தை கொடுத்து 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 அநேகரை மரணத்திற்கு நேராக நடத்துகிறான். நிறைய பேருடைய உள்ளத்திலே பயம். இன்றைக்கு அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பயம், மரண பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது என்கிற சிந்தனை உங்களுக்குள்ளே தூண்டி மரணத்திற்கு நேராய் நடத்துகிற பொல்லாத பிசாசின் கிரியை. தூங்க விடுவதில்லை, நிம்மதியா இருக்க விடுவது இல்லை, எப்பொழுது ஒரு பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உயிரோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இயேசுடைய வாழ்க்கையில வந்துட்டா இந்த பயம் உங்களை விட்டு விலகும். பயப்படாதே, பயப்படாதே என்று திரும்ப 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 ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று திரும்ப 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 வேத புத்தகத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள் என்பதாக சாத்தான் பயப்படுத்துகிற சூழ்நிலையை உண்டாக்குகிறான். ஒரு சின்ன காரியத்தை பெரிதாக்கி பயத்தை உள்ளத்திலே விதைத்து விடுகிறான். ஒரு சின்ன காரியத்திற்கு பயத்தை கொடுத்து மரணத்திற்கு நேராய் நடத்துகிறான். இனி உன்னால் வாழ முடியாது, இனி உன்னால் சாதிக்க முடியாது, உன்னால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது, உன்னால் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது, உன்னால் இந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியாது, இந்த பொல்லாத மனிதர்களை உன்னை கொண்டு போடுவார்கள், இனி உன்னால் நிம்மதியாய் வாழ முடியாது என்ற தவறான சிந்தனையை கொண்டு வந்து பயத்தை கொடுத்து 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 மனிதனுடைய வாழ்க்கையை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உயிரோடு கூட இருக்கிறேன். சாத்தானை ஜெயித்து பிசாசின் வல்லமையை சிலுவையிலே உரிந்து அவனை காலின்களை நசிக்கன ஆண்டவராகிய இயேசு, நான் உயிரோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே. ஆண்டவர் சீஷருடைய பயத்தை மாற்றினார்.
இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பயம் விலகும். பயத்தை கொண்டு வருவதற்கு பின்னால் பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் இருப்பதை பார்க்க முடியும். வினோதமான பயம். சிலர் சொல்றாங்க, ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர் எப்பொழுதும் ஒரு பயம். சிலருக்கு இரவு நேரம் வந்துட்டால் பயம் வரும். ஒரு சகோதரி சொன்னாங்க, மாலை 5 மணி வந்து விட்டாலே ஒரு பயம் அப்படியே எனக்குள் இறங்கி வரும். இரவெல்லாம் அந்த பயம், தூங்க முடியாது. கண்ணை மூடினாலே பயம், பயப்படுத்துகிற காட்சிகள், சர்ப்பங்கள் தோன்றும், அப்படியே பயமுறுத்தும். கண்ணை மூடுறதுக்கே பயம். கண்ணை மூடினா தானே தூங்க முடியும். கண்ணை மூடினாலே பயங்கர காட்சிகள், தூங்க முடியாது. இரவெல்லாம் விழித்திருப்பேன், லைட்டை போட்டுக்கொண்டு விழித்திருப்பேன். அதிகாலையில் சரீரமெல்லாம் பலவீனப்பட்டு கொஞ்ச நேரம் தூங்கினால் உண்டு என்பதாய் ஒரு சகோதரர் சொல்லுகிறார், பிரதர் பகல்லையும் எனக்கு பயம். என்ன பயம் என்று கேட்டேன். நான் ஆஃபீஸுக்கு போனால் பஸ்ஸில் போனால் பஸ்ஸை விபத்துக்குள்ளாகி மறிச்சிருவனோ அப்படின்ற ஒரு பயம் வரும். ஒரு பைக்கில் போனால் விபத்து ஏற்பட்டு மறிச்சிருவனோ அப்படின்னு பயம் வரும். அதனால் பைக்கு வேண்டாம், பஸ்ஸு வேண்டாம், நடந்து போகலான்னு போனால் ரொம்ப தூரம் ஆஃபீஸ், பயத்தில் நடந்து போனால், நான் ரோட்டு கரையில் போனால் ஏதாவது கார் வந்து மோதி மறிச்சிருவனோ அப்படின்ற பயம் வரும். ஆஃபீஸுக்கு போனால் ஃபேன் அருந்து விழுந்து செத்துருவனோன்னு பயம் வரும். எனக்கு பின்னால் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும், திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. இருதயம் வேகமாய் துடிக்கும். பயம் பயம். இரவு நேரத்தில் நான் தூங்க முடியாது. அவர் சொன்னார், தூங்கும் பொழுதே உயிர் போய்விட்டால் ஒரு மரண பயம். இரவும் பகலும் வேதனை. இதை விட கொடூரமான வேதனை என்ன இருக்க முடியும்? மரண பயம் இரவும் பகலும் மாதித்தர். ஒரு பொல்லாத ஆவி. நான் சொன்னேன், இது ஒரு பொல்லாத ஆவி பிரதர். பயத்தை உண்டாக்குகிற ஆவி. இயேசு விடுதலை தருவார். ஒரே வழி, இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வரணும். அவர் உங்களுக்குள்ள வந்துட்டா அந்த ஆவி தானாய் விலகும். வெளிச்சம் வந்துட்டா இருள் தானாய் விலகும். இருளை போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெளிச்சம் வந்துட்டால இருள் விலகித்தான் ஆக வேண்டும். அவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு நீங்கள் வேணும்னு கேளுங்க. அவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார், முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு போன இருள், அன்றைக்கு போன பிசாசு திரும்பி வரவே இல்லை. அற்புதமான விடுதலை. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பயம், அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், தற்கொலை தோண்டுகிற பிசாசின் கிரியை அழிக்கப்பட வேண்டுமானால் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அதற்கு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர் உங்கள் மத்தியில் வந்து நின்று பயப்படாதே என்று சொல்லுகிறார். திருச்சியில் நாகவள்ளி என்கிற ஒரு சகோதரி, அவங்க திருச்சி பட்டணத்தில் இருக்கிறாங்க. அவனுடைய பெயர் நாகவள்ளி என்பது. 15 வருஷம் ஒரு பிசாசு போராட்டம். அவங்களுக்கு சொன்னாங்க, யாரும் உங்களுக்கு பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, மந்திரவாதம் பண்ணனால இந்த ஆவி வந்து உங்களை தாக்குகிறது என்று சொல்லி தினந்தோறும் மரண வேதனை. அவங்க சொன்னாங்க, 13 வருஷமா தூங்கினதே இல்லையா. தூங்கவே விடாத அந்த ஆவி பயமுறுத்தும். ராத்திரி எல்லாம் ஒரு பயம் உண்டாகும். திடீர்னு நடுராத்திரில் கூச்சலிட்டு சத்தமிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடுவாங்க. பக்கத்து வீடுகளில் கதவெல்லாம் தட்டுவாங்க. தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்து விட்டார். 13 வருஷ போராட்டம். அடுத்தவங்க வீட்டை திறந்து இறக்கப்பட்டு சரி வாமான்னு அங்கே படுத்து தூங்குவார்கள். அந்த ஊருக்கே தெரிகிற அளவுக்கு பிசாசின் போராட்டம். 13 வருடம் வேதனை. வேதனை தூக்கமில்லை. ஒரு மரண பயம். சரீரமெல்லாம் வலிக்கும், எலும்பு எலும்பாக வலிக்கும். ஒரு வேலை செய்ய முடியாது. பலவீனப்பட்டு அப்படியே படுத்து கிடப்பார்கள். அவ்வளவுதான். சரீரமெல்லாம் வேதனை, மனதெல்லாம் காயம். நான் ஏன் வாழணும், செத்து போன பரவாயில்லையே. கணவர் மனைவி மீது இறக்கப்பட்டு எப்படியாவது விடுதலை பெறணும்னு மந்திரவாதிகிட்ட கூட்டு போனார். இந்த மாதிரி அஞ்சனம் பார்க்கிறவங்கிட்ட கூட்டி கொண்டு போனார். பணம் நிறைய செலவு பண்ணி, லட்சக்கணக்காக செலவு பண்ணி மனைவிடைய விடுதலைக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டார். ஒன்றிலும் பிரயோஜனம் இல்லை. கைவிடப்பட்ட நிலைமையில் மனமே சோர்ந்து போனது. 13 வருஷ போராட்டம். ஒருவர் சொன்னாங்க, இயேசுன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், சத்தியம் டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருகிறது பாருங்க, இலவசமாய் விடுதலை கொடுப்பார்.
நீங்க பணம்லாம் செலவு பண்ண வேண்டாம் என்பதாய் அப்படி ஒரு கடவுளான்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, அவர் காசு கேட்கல, மாய் விடுதலை கொடுப்பார், நீங்க பணம்லாம் செலவு பண்ண வேண்டாம் என்பதாய் அப்படி ஒரு கடவுளான்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, அவர் காசு கேட்கல, பணம் கொண்டு வா நீ கேட்கல, எனக்கு அது கொண்டு வா இதுவை கொண்டு வா நீ கேட்கல, இலவசமா விடுதலை தர்றாருன்றாங்க. இப்படி ஒரு கடவுளை இப்பதான் நான் பார்க்கிறேன்னு சொல்லி இங்க எங்க ஆராதனை நடக்கிறாரு, 4 மாவட்டத்தில் ஜெபம் நடப்பதை அறிந்து ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு கணவர் என்னை கூட்டிட்டு போங்க, எங்கெங்கேயோ கூட்டிட்டு போனீங்களே, எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனீங்களே, எல்லா இடத்துக்கும் நான் சொன்ன கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனீங்க, மந்திரவாதிகள் எல்லாத்திட்டும் கூப்பிட்டு போனீங்களே, இங்கே கூப்பிட்டு போங்க. சரின்னு அழைத்து கொண்டு வந்தார். அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தாங்க. பிசாசின் போராட்டத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு இயேசு விடுதலை கொடுக்கிறார், அவரை கூப்பிடுங்கன்னு சொன்ன போது இந்த சகோதரி கண்ணீரோட இயேசுடைய முகத்தை தேடினாங்க. 13 வருஷமா 15 வருஷம் ஆச்சு, இரவு பகல் தூங்க முடியாம கஷ்டப்படுகிறேன், இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க, இயேசுவேன்னு அழுது கூப்பிட்டாங்க. அப்பொழுது அவங்க சொல்றாங்க, முதல் முறை வந்திருக்கிறாங்க, அழுது கண்ணீர் விட்டு கதறி கூப்பிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, என் பக்கத்துல இயேசு வந்து நின்றார், அப்படியே வெள்ளை உடை அணிந்தவராய் பிரகாசமாய் வெளிச்சம், கண்ணு கூசக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் வந்தவர் நிற்கிறார். இயேசுவேன்னு கூப்பிடுகிறேன். என் உடம்புல இருந்து ஒரு ஆவியை பிடித்து இழுத்து போட்டார், ஒரு சர்ப்பத்தின் ஆவி, பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவி. இயேசு காலினால் அதை மிதித்தார், அது நசுங்கி போனது. அந்த நிமிஷம் என்னை விட்டு விடுதலை ஆனது. அதிலிருந்து பூரண சுகம். ஒரே ஒரு நாள் இயேசுவின் பாதத்தில் வந்தபோது ஆண்டவர் கொடுத்த விடுதலை. 15 வருஷமாய் வேதனை படித்துக் கொண்டிருந்த பொல்லாத ஆவி இயேசு என்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்தவுடன் பிரத்யட்சமாய் அவர் தோன்றி விடுதலை கொடுத்தார். அதே இயேசு இன்னைக்கு எங்குதான் இருக்கிறார். நீங்க முழு இருதயத்தோடு கூப்பிட்டா உங்களுக்கும் அவர் வெளிப்படுவார், உங்களுக்கும் இன்றைக்கு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா? அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசினார். பாருங்க, பயத்தை சந்தோஷமா சமாதானமா மாத்திட்டார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை அவர் சந்தோஷமா மாற்றி விடுவார். இயேசு சொல்ற, நான் உயிரோடு இருக்கிறல்ல, நீ ஏன் பயப்படணும்? அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சொந்தமாக்கி கொள்ளுங்க. விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுங்க. இயேசு என் கூட இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், அது எனக்கு போதுன்னு சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். பயமெல்லாம் ஓடி மறைஞ்சிரும். உள்ளத்தில் எப்போவுமே ஒரு ஆத்ம அமைதி, சமாதானம் இருக்கும். இன்னைக்கு அந்த சமாதானம் உள்ளத்தில் இருக்குதா? சமாதான குறைவு காணப்படுகிறதா? யோசித்து பாருங்க. அப்படியே உங்களுடைய வலதுகரம் உயர்த்துங்க. தகப்பனே, நீர் சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தீர். நீர் உயிர்த்தெழுந்தது எனக்காக. என்னுடைய பயத்தை மாற்றி எனக்கு சமாதானம் கொடுக்க, எனக்கு அற்புதம் செய்ய, என்னை குணமாக்க, எனக்கு விடுதலை கொடுக்க, எனக்காகவே நீர் மறித்து உயிர்த்தெழுந்தீர். நான் அதை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது யார் யார் விசுவாசித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யும், ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணும். அவங்க விரும்புகிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நீ செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திலே நிலைத்திருக்க கிருபை கொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆம்.